பக்கத்திலே இருக்கக்கூடிய திருச்செந்தூரிலே சண்முக புஜங்கம் பாடியவர் ஆதிசங்கர பகவத் பாதா. அவர் மாத்ருகா பஞ்சகம், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து வறுமையை போக்கக்கூடிய கனகதாரா தோத்திரத்தை தந்தவர் ஆதிசங்கர பகவத் பாதா. பஞ்சபூத சேர்க்கையில் நம்மை இங்கே காக்கக்கூடிய மண்ணின் வித்தாக இருக்கக்கூடியது பூமாதா, வணங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த பகுதியிலே ராமாயணம், பெரிய புராணம், மகான்களுடைய சரித்திரம், பல்வேறு செய்திகளை நாம் செவிமடுத்து வருகின்றோம். என்றாலும் கூட அடுத்த தலைமுறைக்கு, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இளைய குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வேண்டும், சமய வழிபாடு வேண்டும், சமுதாயத்தில் அவர்கள் நன்னறியோடு இருக்க வேண்டும், சமய சின்னங்களை அணிய வேண்டும், இறை நாமங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன கேள்விக்கு பதிலாக நாம் அவ்வப்போது சில சமயம் இறை வழிபாடு குறித்த ஐயங்களை போக்கும் விதமாக வினாவிடைகளாக தொகுத்து தருவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் வினாக்களுக்குள் செல்கின்றோம். சங்கரன் கோவிலிலிருந்து முருகன் என்கின்ற ஒருவர் எழுதியிருக்கிறார். இந்த இந்து சமயத்தின் வித்து என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரர் பற்றிய குறிப்பு தருகன்னு. பொதுவாக அவருடைய காலத்தை கணக்கிட முடியாவிட்டாலும் அவர் தோன்றிய இடம் காலடி. அவருடைய தாயார் பெயர் ஆரியாம்பிகை, தந்தை பெயர் சிவகுரு. அவர் சங்கரங்கோவிலிருந்து கேட்டதனால் சொல்கின்றேன், பக்கத்திலே இருக்கக்கூடிய திருச்செந்தூரிலே சண்முக புஜங்கம் பாடியவர் ஆதிசங்கர பகவத் பாதா. அவர் மாத்ருகா பஞ்சகம், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து வறுமையை போக்கக்கூடிய கனகதாரா தோத்திரத்தை தந்தவர் ஆதிசங்கர பகவத் பாதா. அவரை பற்றிய அதிக குறிப்பு இருந்தாலும் கூட அவருக்கான முதல் தனி சிலை அமைக்கப்பட்ட இடம் திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதர் ஆலயம் என்பது குறிப்பு. அடுத்து ஒருத்தர் தஞ்சையிலிருந்து சதீஷ் என்பவர் கேட்டிருக்கிறார், வணங்கத்தக்க தாயார்கள் யார்? ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப நுட்பமான கேள்வி. இதுக்கு காஞ்சி மடத்திலேயே இருந்து இன்றைக்கு வேதங்களையெல்லாம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூரி சாஸ்திரிகள் அவர்கள் பதில் தந்திருக்கிறார். வணங்க வேண்டிய மாதாக்கள் என்று பட்டியல்: தேகமாதா, பூமாதா, கோமாதா, வேதமாதா, தேசமாதா. நல்லா இருக்குல்ல? இது கேட்கும்போதே புதுமையாக இருக்குது நமக்கு. தேகமாதா, பூமி மாதா, கோமாதா, வேதமாதா, தேசமாதா. இந்த தேகமாதாங்கிறது நம்மை இந்த மண்ணுக்கு தந்த தாயாரை வணங்க வேண்டும். பஞ்சபூத சேர்க்கையில் நம்மை இங்கே காக்கக்கூடிய மண்ணின் வித்தாக இருக்கக்கூடியது பூமாதா, வணங்க வேண்டும். அடுத்து வேதத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவி, ஓம்பூர் பௌட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோ தேவஸ்தே தீமிகிதியோ யோன பிரஜோதயா சொல்கிறோமே, அந்த காயத்ரி மாதாவை வணங்க வேண்டும். அடுத்து ரொம்ப தாயாருக்கு இணையாக, தாய்ப்பாலுக்கு இணையான என்று சொல்லக்கூடிய கோன்னா பசு, கோமாதா. இவை எல்லாவற்றிற்கு மேல் பராசக்தியின் வடிவமாக ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய தேசமாதாவை வணங்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு கேள்வி, சுதா என்கின்ற அபர்ணா, புதுக்கோட்டையிலிருந்து, கற்பூரம் ஏன் கோவிலில் பயன்படுத்துகின்றோம்? ரொம்ப ஒரு சிறிய கேள்வி தான், பல நுட்பமான செய்தி அதுக்குள்ளே இருக்குது. இப்போ கோவிலுக்கு போகிற எல்லா பொருளும் திரும்பி வராத ஒரே பொருள் கற்பூரம் தான். அது எப்படி நெருப்பிலே இரண்டர கலக்கிறதோ அதுபோல் நம்முடைய இதயம் இறைவனோடு இரண்டர கலந்து ஐக்கியப்பட்டு விட வேண்டும் என்பதை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவது தான் கற்பூர வழிபாடு. அடுத்து ரொம்ப ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கிறது, ஹரிநாராயணன், பெங்களூர். நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கார். சிவராத்திரிக்கும் நவராத்திரிக்கும் ஏதாவது வேறுபாடு, சிறப்பு உண்டான்னு. இதை பலமுறை நான் பதிவு செஞ்சுருக்கேன். சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு ராத்திரி. நவராத்திரி என்பது அம்பிகையை மையப்படுத்தி பெண்மைக்கு முன்னுரிமை தருவதற்காக 9 நாட்கள் கொண்டாடப்படுவது நவராத்திரி. அடுத்து ஒரு கேள்வி ரொம்ப பிரமாதமாக கேட்டிருக்கார் நாகராஜன், கும்பகோணம். அதுவும் அற்புதமாக அங்கேருந்து
ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஸ்ரீராம நவமியின் சிறப்பு என்ன? பொதுவாகவே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்ததாக இந்த மண்ணிலே மரபு உண்டு. அன்றைய தினம் நீர்மோர் பானகம், இந்த வெள்ளரி உப்பு கடந்து பாசி பருப்பு கடந்து ஒரு வகையான பயரோடு நைவேத்தியம் பண்ணி பல பேருக்கு தான தர்மம் கொடுத்து ராமருடைய பட்டாபிஷேக படத்தையோ அல்லது அவருடைய ஜாதகத்தையோ எடுத்து வைத்து சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது ஸ்ரீராமநவமியினுடைய உச்சிதம். அடுத்து ஒரு கேள்வி. புவனேஸ்வரி, நங்கநல்லூர், சென்னை. அக்ஷய திருதி அப்படிங்கிறாங்களே, அதனுடைய சிறப்பு என்ன? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அக்ஷயம் என்பது குறைவில்லாதது அப்படின்னு பொருள். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணருடைய பரம நண்பர் குசேலர் கொண்டு போன அவளை கிருஷ்ணன் சாப்பிட்டு இல்லமெல்லாம் பொன்னாக மாறிய தருணம் அது. மணிமேகலை கையில் இருந்தது அக்ஷய பாத்திரம். அக்ஷய திருதிக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னம்பாளிக்கணுங்கிறது தான் உண்மையான கான்செப்ட். வழிபாட்டில் எது முக்கியம்? கணேஷ், ஹரிராம், தஞ்சாவூர். நல்ல கேள்வி. பலமுறை சொல்லியிருக்கேன். மந்திரம், கிரியை, பாவனை, இதுதான் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் எப்போது உயிர் பெறுவான்னு கேட்டிருக்கார். கருவறையிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கு யாகசாலையிலே வேத விற்பன்னர்கள் சொல்லக்கூடிய தர்பைங்கிற மின்கடத்தியால் கும்பம் உயிர் பெற்று அந்த கும்பத்து நீரை கும்பத்தில் ஊற்றுகின்ற போது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் உயிர் பெறுகிறான். இப்படி சின்ன சின்ன கேள்விகளால் ஒரு வேள்வி செய்து அடுத்த தலைமுறையை ஆன்மீகம் பக்கம் கொண்டு வருவதே ஆனந்த ஆரம்பத்தின் நோக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.